மஹிந்திரா அண்ட் மஹிந்திரான்னு ஒரு கம்பெனி இருக்குது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம நிறைய கார்கள்லாம் தயாரிக்கிறாங்க. அதில் இந்த தார்னு ஒரு கார் வரும். நிறைய திரைப்படங்களில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த ஜீப்பு தான் பயன்படுத்துவாங்க. அது ஒரு கல்ட் இமேஜ் இருக்கக்கூடிய ஜீப்பு. அதுக்கு பிறகு XUV 700ன்னு ஒரு பெரிய வெஹிக்கிள் இருக்குது. அதாவது அப்புறம் நிறைய வெஹிக்கிள் இருக்குது. இப்போ வந்து ஒரு EV வெஹிக்கிள் 2 விட்டுருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2 வந்திருக்கு. வேர்ல்ட் கிளாஸ் வெஹிக்கிள். அதாவது டெஸ்லாவுக்கு நிகராக டெஸ்லாவை விட தூக்கி சாப்பிட்றதா, சைனாவோட BYD காரை விட தூக்கி சாப்பிட்றதா இருக்குது. என்ன திடீர்னு காருக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. அது விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த கார் உருவாக்கத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த கார் உருவாக்கக்கூடிய இந்த டிசைன் அண்ட் டெக்னாலஜியை பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச். மஹிந்திராவுடைய பிரான்ச்சு தமிழ்நாட்டிலேருந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. டெஸ்லா தான் உலகத்திலேயே ஆகச்சிறந்த EV கார் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்லாவோட BYDன்னு சைனாவுடைய ப்ராடக்ட் இருக்குது. அவன் தான் அதிகமாக சேல் பண்ணுற ஒரு கார். இன்றைக்கி இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஒரு சென்சேஷனாக இப்போ இருக்குது. அது தனி. இந்த உருவாக்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 நபர்கள் மிக முக்கியமாக இருக்கிறாங்க. அதில் வேலுசாமின்னு ஒரு நபர். வேலுசாமி வந்து JMDயாக இருக்கார். அதாவது MD ஆனந்த் மஹிந்திரா, அதுக்கு பிறகு CEO இருக்கார். இவர் 3வது ரேங்கில் இருக்கார் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில். 7000 பேர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்க, ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியான ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த மனிதருடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்ம இந்த போதாமைகள்லாம் சொல்லலை. நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கலை, நான் கான்வென்ட்டில் படிக்கலை, எனக்கு டியூஷன் வைக்கலை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய படிப்பறிவு இல்லை, அவங்களுக்கு கல்வி பற்றின புரிதல் இல்லை, இவ்வளவு இல்லை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த போதாமைகள்லாம் முழுமையாக இருந்த ஒரு மனிதர் இந்த வேலுச்சாமி. ஆண்டிப்பட்டி புதூர்னு நாமக்கலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். நாம் திருவள்ளூரில் இருந்து ஆண்டிப்பட்டி புதூரை பற்றி பேசுகிறோம். அதை பேச வச்சவர் வேலுச்சாமி. அந்த கிராமத்தில் கரன்சி என்ன தெரியாத அம்மா, இந்த காயினை என்ன தெரியாது அவங்களுக்கு. அப்பா 4ஆம் கிளாஸ் படித்தவர். ஒரு குடிசை வீட்டில் தான் அவங்க வாழ்க்கை தொடங்கியது. அங்கே அரசு பள்ளியில் தான் படிக்கிறார் 5ஆம் கிளாஸ் வரைக்கும். அதுக்கு பிறகு உயர்கல்வியும் அரசு பள்ளியில் தான் படிக்கிறார், அதாவது மேல்நிலை வரைக்கும். அதுக்கு பிறகு இயற்பியல் அங்கேயே பரமத்தி வேலூரில் அரசு கல்லூரியில் தான் அங்கே அரசு உதவி பெறக்கூடிய கலைக்கல்லூரியில் இயற்பியல் படிக்கிறார். ஓகே, இது வரைக்கும் ஓகே. நல்ல படிப்பில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர், அறிவாக இருக்கக்கூடியவர். 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்க்குலாம் சயின்ஸ் எடுத்தவர். டீச்சர் இல்லைன்னா அந்த கிளாஸில் போய் எடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஃபிசிக்ஸில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங். இதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து இதுக்கு மேலேயும் கனவு இருக்குது. அவங்க அப்பாவுக்கு வந்து பையனை எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய லாரி கம்பெனியில் ஒரு நல்ல வேலைக்கு உட்கார வச்சிடணும், டிகிரி படிச்சுட்டா போதும், நம்ம கூட வச்சுக்கணுங்கிறது தான் அப்பாவுடைய ஆசை. வேலுச்சாமியோட ஆசை அது இல்லை. அவருக்கு பெரிய கனவு இருந்துச்சு, நிறைய படிச்சுட்டே இருந்தார். அப்போ MITயில் வந்து எக்ஸாம் எழுதுறாரு. MITங்கிறது IITக்கு நிகராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். MIT குரோம்பேட் தான் டாக்டர் அப்துல் கலாம் படித்த இன்ஸ்டிடியூட். அங்கே வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத வர்றாரு. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத வரும்போது அவர் சொன்னார், அவருடைய உரையாடலில் சொன்னார், அவர் எப்படி இருந்தேன் நான் அப்படின்னு சொல்கிறார். தலையில் என்ன